ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெந்து தண்ணி காடு படத்தை பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா கம்பு வந்து ஊற வச்சுருக்கோம். கம்பில் பார்த்தீங்கன்னா அதோடய தோள்கள் எல்லாமே மேலே மிதந்துடும். இதை வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைக்க வேண்டாம், 1க்கு 2 அரைச்சிக்கலாம். இதே மாதிரி 1க்கு 2 ஃபுல்லாக அரைச்சி வச்சுக்கோங்க. கட்டி இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நல்லா இப்படி உதிர்த்து விட்டுருங்க. பார்த்திங்கன்னா பானையில் வந்து நம்ம ஒரு 5 லிட்ரு வைக்கக்கூடாது, 5 டம்ளர் வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 டம்ளருக்கு நம்ம கம்பு எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கு தகுந்த ரேஷியோவில் 5 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சோல சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த கம்பு பொடியை வந்து நம்ம போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம கம்பு எல்லாத்தையுமே போட்டுடலாம். எல்லா கம்பையும் போட்டாச்சு. ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா சிம்மிலே வச்சு ஹீட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ரொம்ப வந்து கட்டி சேராது. நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வேகிற அளவுக்கு நம்ம அடி பிடிக்காமல் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறினா தான் வந்து நல்ல வேகும், கொஞ்சம் அடி பிடிக்காது. ஃபுல்லாக வந்தோடனே காட்டுறேங்க.